ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் ஒரே மாதிரி குருமா வைக்காமல் முட்டைகோஸ் சேர்த்து இந்த மாதிரி குருமா வச்சு பாருங்கள். ஆப்பம், சப்பாத்தி, இடியாப்பம், பூரிக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். குக்கர்லேயே குயிக்காக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 6 புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை நிறைய சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சக்கை இஷ்டம் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 சின்ன துண்டு அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா குழைய வதக்கிக்கோங்க. தக்காளி பாதி வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு முட்டைகோஸை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு அந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் எல்லாம் போயிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். கடைசியில் பொடியாக கட் பண்ண மல்லியில் சேர்த்துக்கோங்க. வணக்கம். நம்மளோட முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.